Hi students, this is Ajita here. Today we are going to solve the third problem in unit exercise 1. Given that f of x is equal to root of x minus 1, that is x greater than or equal to 1. For condition x less than 1, the value is 4. Okay, we have to find out what is f of 0, f of 3, f of a plus 1. Third subdivision f of a plus 1 in terms of a la irukku, given that a oda value greater than or equal to 0. 0 இருக்கக்கூடாது, greater than or equal to 0 means, which means 0, 0.1, something like that. எதுனாலும் இருக்கலாம். 0.1 or 0.4 எதுனாலும் இருக்கலாம், but 0க்கு மேல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 0 and 0க்கு மேல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு லைன் ட்ரா பண்ணிப்போம். ஏன்னு கேட்டா இங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 0 0க்கு எபோவ்க்கு மேல இருக்குது. x greater than or equal to 1. So 1 included. ஏன்னா x is greater than or equal to 1 ன்னு சொல்லிருக்கோம். And then 2, 3, 4 எதனாலும் வரும். x is greater than or equal to 1. So இங்க இருக்கு பாத்தீங்களா, 1க்கு மேல இருக்கிற வேல்யூ தான் என்னது, x minus 1. ஓகேங்களா? x is less than 1. அதாவது 1க்கு below இருக்கு பாருங்க. ஸோ 1க்கு பிலோனா இங்க என்ன இருக்கும், 0.9ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுல இருந்து ஃபுல்லா மேபி 0.99 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 0.9 லைன்ல இருந்து அதுக்கு பிலோவில் இருக்க எல்லா வேல்யூவும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, தட் இஸ் கால்ட் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 0, -1 சம்திங் லைக் தட். ஓகேவா? இது ஜஸ்ட் போட்டுக்கிறோம். ஸோ 0, 1 இந்த 0.99ல இருந்து இந்த வேல்யூக்கு என்ன நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, வேல்யூ இஸ் 4. கண்டிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, f of 0 என்னன்னு கேட்டிருக்காங்க. லிசன், f of 0ன்றது என்னது, இந்தது. ஸோ இந்த 0.99ல இருந்து எக்ஸெட்ரா இதுல போயிட்டே இருக்கிறது வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, தட் இஸ் 4. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் ஓவர். செகண்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, f of 3 என்னன்னு கேட்டிருக்காங்க, which means 1 விட பிக்கஸ்டா இருக்கிறது தானே 3. இப்போ இங்க இந்த இடத்துல 3 இருக்கும், கரெக்டா? ஸோ இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1. 1க்கு மேல இருக்கிற எந்த வேல்யூ எடுத்தாலும் அது வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா, ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்கும்னு சொல்லிட்டாங்க. பட் இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு, 3ன்னு இருக்கு. ஸோ வி ஹாவ் டு ரீப்ளேஸ் த எக்ஸ் பை 3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Then the value will become 3 minus 2 is root 2. So f of 3 is equal to root 2. Find out பண்ணியாச்சு. Then third option, f of a plus 1. ஓகேங்களா? ஸோ லிசன், இங்க வந்துட்டு நமக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது, கரெக்டா? எதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இது என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா, ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a is greater than or equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏ வேல்யூவை என்னன்னு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஏ வேல்யூ நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன், 0வாகவும் இருக்கலாம், 0க்கு மேலே இருக்கலாம். ஐம் ஜஸ்ட் கன்சிடரிங் ஏ வேல்யூ வாஸ் 0.5. ஓகேங்களா? அப்போ நான் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு இங்கே எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 5 என்ன ஆகும், எஃப் ஆஃப் 0.5 ப்ளஸ் 1, விச் மீன்ஸ் எஃப் ஆஃப் 1.5 வரும், கரெக்டா? ஓகே, நமக்கு இப்போ 1.5னா எங்கே வரும், இந்த இடத்துல வரும், கரெக்டா? ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் நமக்கு, ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1, கரெக்டுங்களா? சூப்பர். ஸோ நான் என்ன பண்றேன், நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், திஸ் 1.5, அதுதானே எக்ஸ் இங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் ரீப்ளேசிங் எக்ஸ் பை 1.5. அடுத்து இங்க -1 இருக்கு, -1. ஸோ வாட் இஸ் அவர் வேல்யூ, தட் இஸ் ரூட் ஆஃப் 0.5. இப்போ நாம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுனால இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0.5 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் இங்க என்ன கிடைச்சிருக்கு, ரூட் ஏ தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏவோட வேல்யூ தான் அது 0.5. ஓகேங்களா? இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட்டே பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டாவும் செய்யலாம். அதுக்கு என்ன வரும், f of a plus 1. ஸோ நமக்கு தெரிஞ்சிச்சு இதோட ஃபங்க்ஷன் என்னது, ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1ன்ற ஃபங்க்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம், திஸ் ஏ ப்ளஸ் 1 நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ என்ன வரும், ஏ ப்ளஸ் 1
minus 1 ஆகும், which means root of a plus 1 minus 1. So என்ன ஆகும், இது ரெண்டும் cancel ஆகும். So the value is what? root a. கரெக்டா? ஸோ இங்கேயே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ரூட் ஆஃப் 0.5. இப்போ 0.5 ஏ சப்ஸ்டியூட் பண்ணனால அது கிடைக்குது. வேற ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணினா அகைன் யூ வில் கெட் தட் சேம் வேல்யூ ஹியர். இப்போ ரூட் ஏன் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எஃப் ஆஃப் 0 இஸ் வாட், 4ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எஃப் ஆஃப் 3 இஸ், ஸோ எஃப் ஆஃப் 3 வந்து என்னது, ரூட் 2ன்னு கண்டுபிடிச்சோம். ஹியர் ரூட் ஏன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. So that's all. Thank you so much for watching. If you're having any doubts, please raise your questions in comment section. Thank you.